தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் உணர்வெழுச்சியுடன் யாழில் ஆரம்பம். ஹிந்து நிதி எழுதி கொடுத்த நாமலின் அரசியல் மேடை பேச்சு கைவிட்டார் மகிந்த. மகிந்தவின் நிழலில் உருவான இலங்கையின் பெரும் செல்வந்தர்கள் அம்பலப்படுத்திய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர். கட்சியிலிருந்து பலர் நீக்கப்படுவர், சுமந்திரனின் கடும் எச்சரிக்கை. சம்பத் மனம்பேரி தொடர்பில் திடுக்கிடும் கருத்துக்கள் வெளியிட்ட கம்மன்பில. இந்திய பிரதமரின் பாதுகாப்பு பாணியில் பிரதமர் கருணிக்கு பாதுகாப்பு. தியாக தீபம் திலீபனின் 38வது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெழுச்சியாக யாழில் இன்று ஆரம்பமாக்கியது. தமிழ் மக்களின் உரிமைக்காக 12 நாட்கள் உணவையும் நீரையும் ஒருத்து உயிர் தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நல்லூரில் நடைபெற்றுள்ளது. நல்லூர் கந்த நாளையம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்தும் நல்லூரான் பின்வீதியில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது. இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் முன்னாள் போராளிகள், அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய அமைதிப்படையிடம் 5 அம்ச கோரிக்கைகளை 1987 செப்டம்பர் 15ஆம் தேதி முன்வைத்து உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார். அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் 1987 செப்டம்பர் 26ஆம் தேதி முற்பகல் 10:48 மணிக்கு உயிர் நீத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தியாக தீபம் திலீபனின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வானது முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் மக்கள் தொடர்பகத்திலும் இடம்பெற்றது. அதேபோன்று தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி அலுவலகத்திலும் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதேவேளை நிகழ்வின் ஆரம்ப நாளான காலை தீவகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் யாழ் தீவகம் வேலினி வங்காளவடி சந்தையில் அமைந்துள்ள பொது நினைவு தூபியிலும் நினைவேந்தல் நிகழ்வும் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. எனது முதல் அரசியல் மேடை பேச்சை எழுதி கொடுத்தவர் புதிய அரசாங்கத்தின் அமைச்சராக இருக்கும் சுனில் ஹிந்துநெத்தி அண்ணன். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது கெஸ்பேவ பிரசார கூட்டத்திற்காக அவர் எழுதி கொடுத்ததையே நான் பேசினேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யூடியூப் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், எனது தந்தையுடன் மிக நெருக்கமாக அரசியலில் ஈடுபட்டவர்தான் மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் டலஸ் அழகு பெருமா ஆகியோர். அவர்கள் பிரிந்து சென்று பின்னர் மகிந்தவின் அரசியல் வாழ்க்கையை இவரின் மகன்கள் நாசப்படுத்தினர் என்று குற்றம் சாட்டினர். அவர்கள் பிரிந்து சென்றதற்கான அரசியல் காரணமாக மகிந்த ராஜபக்ஷவின் பிள்ளைகளான எங்களை குற்றம் சாட்டினர். ஆனால் எங்கள் குடும்பத்தில் அப்படியொன்றும் இல்லை. நாங்கள் எப்பொழுதும் போல் ஒற்றுமையாகவே செயல்படுகின்றோம். இன்றும் என் தந்தையிடம் நாமலை பற்றி கேட்டால் அவனை நான் கைவிட்டு விட்டேன் என்றே கூறுவார். ஏனென்றால் அரசியலை நான் தனியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கொள்கை என்னுடைய தந்தைக்கு உள்ளது. எங்களை பற்றி குறை கூறுபவர்கள் எங்களை நன்கறியாதவர்களாய் ஆவர். ஆனால் 100% அரசியலில் எங்களிடம் குறையில்லை என்று நான் சொல்லவில்லை. நாடாளுமன்றத்தில் அதிகமானோர் தங்களின் தந்தையின் வழியில் வந்தவர்களே ஆவர். நான் என் தந்தையின் வாக்குப்பலத்திலேயே நாடாளுமன்றம் சென்றேன். அதை தக்க வைத்துக் கொள்வதில் தான் எனது திறமை உள்ளது. எமது நாட்டின் அரசியலில் அரசியல் தலைவர்களின் உணர்வு ரீதியிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களுக்கே குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர். கடந்த அரசாங்கத்தில் எனது தம்பியை சிறையில் அடைத்தனர். அது எனது தந்தையை உணர்வுபூர்வமாக தாக்கியது என்று நாமல் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுனவின் அங்குனுகொள பெலச பிரதேச சபை வேட்பாளர் சம்பத் மெனம்பேரி கெகல்பதர பத்மேவின் உறவினர் ஆவார் என பிவுத்துருகில உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருந்து நிகழ்நிலையில் இணையதள தொலைக்காட்சிக்கு பேசும்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மெத்தனியாவில் தோண்டி எடுக்கப்பட்ட வெள்ளை கற்கள் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு கொண்டுவரப்பட்ட ரசாயனங்கள் என்பது அவருக்கு துளியளவும் தெரியாது. ஐஸ் போதை தயாரிப்பதற்கு
பயன்படுத்தப்படும் மெத்தன்பெட்டமின் ரசாயனங்கள் தொடர்பில் சம்பத் மனம்பேரிக்கு தெரியாது. மெத்தன்பெட்டமின் என்ற ரசாயனம் 50 வருடங்களாக மருந்தாக்க பயன்படுத்தப்படுவதாக, அதாவது அதிதுடிப்புள்ள பிள்ளைகளுக்கும் இந்த நேரமும் ஏதாவது செய்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களின் துடிப்பை குறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மருந்தாகும். அண்மை காலமாகவே இதை போதைப் பொருளாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். 2008ஆம் ஆண்டு ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு தேவையான ரசாயனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. ஏனென்றால் ஐஸ் என்ற போதை ரசாயனங்களை கொண்டு தயாரிப்பதாகும். ஆனாலும் சில ரசாயனங்களை தடை செய்ய முடியாது. அவை ஏனைய தொழில்துறைகளுக்கு பயன்படுத்துவதனாலாகும். அத்தோடு 2022ஆம் ஆண்டு மெத்தன்பெட்டமின் என்ற ரசாயனம் இலங்கைக்கு கொண்டு வருவது தடுக்கப்பட்டது. நேரடியாக ஐஸ் போதைப் பொருளை கொண்டு வருவது சட்டவிரோதமானது என்பதாலே கெகல்பத்ர பத்மே ரசாயனங்களை இறக்குமதி செய்த நுவரெலியாவில் ஐஸ் தொழிற்சாலையை அமைத்துள்ளார். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இந்த மெத்தன்பெட்டமின் ஈரான் துறைமுகத்தில் இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யும் போது ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் DEA அமெரிக்க நிறுவனம் இலங்கைக்கு புலனாய்வு தகவலை அனுப்பியுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போலீசாரின் 84வது மெய் வல்லுநர் விளையாட்டுப் போட்டியின் இறுதி நாள் நிகழ்வுக்கு வருகை தந்த பிரதமர் கருணை அமரசூரியவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு பாணியில் பாதுகாப்பு அதிகாரிகள் கடமையில் ஈடுபட்டிருந்தமை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இலங்கை போலீசாரின் 84வது மெய் வல்லுநர் விளையாட்டுப் போட்டித் தொடரின் இறுதி நாள் நிகழ்வு நேற்று பம்பிலப்பிட்டிய போலீஸ் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இறுதி நிகழ்வில் போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உட்பட பாதுகாப்பு துறையின் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்த குறித்த நிகழ்வில் பிரதமரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டமைக்கான காரணம் அவருக்குள்ள கொலை அச்சுறுத்தலா என்று தெரியவில்லை. இந்திய பிரதமருக்கு கொடுத்துள்ள பாதுகாப்பு அதிகாரிகளின் சாயலில் கருப்பு மூக்கு கண்ணாடிகள் அணிந்த கோட் ஷூட் அணிந்த 6க்கும் மேற்பட்டவர்கள் அவரின் இரு பக்கமும் அவரை மறைத்தவாறும் வந்திருந்தனர். அதில் ஒரு பெண் பாதுகாப்பு அதிகாரியும் கோட் அணிந்திருந்தார். குண்டு துளைக்காத BMW காரில் பம்பலப்பிட்டிய போலீஸ் மைதானத்தில் வந்திறங்கிய பிரதமர் கருணி நடந்து செல்லும் வழியில் புகைப்படம் எடுக்க முற்பட்ட ஒரு புகைப்பட பிடிப்பாளரை மறைத்து சென்ற பாதுகாப்பு அதிகாரியை அவதானிக்க கூடியதாகவும் இருந்திருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எப்படி யுத்தத்தை நிறுத்துவதற்கு தலைமை தாங்கினாரோ அதேபோல பாரிய ஊழல் மோசடிகளுக்கும் அவர் தலைமை தாங்கினார். எனவே ஊழல்வாதிகள் அனைவரும் பெரும் செல்வந்தர்களாயினர் என்ற தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சூரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்ட மூலத்திற்கு பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பு காணப்படுகின்றது. எதிர்காலத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இது பொருந்தும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இல்லாதொழித்தவர்கள்தான் இன்று ஜனாதிபதி உரித்துரிமைகளை நீக்கும் சட்டத்திற்கு எதிராக பேசுகின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மைத்ரிபால ஸ்ரீசேன ஆகியோர் அரசு உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் ஆதரவாளர்களை அழைத்து ஊடக கண்காட்சி நடாத்தவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு எதிர்கால அரசியலுக்கான எவ்வித தேவையும் கிடையாது. இயற்றப்பட்ட இந்த சட்டம் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் எதிர்காலத்தில் செல்லுபடியாகும். ஆகவே இது அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது முறையற்றது. தமிழரசுக் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட தப்பியுள்ள சிலர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என தமிழரசுக் கட்சியின் பிரதி பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார்.